இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்னையில இருந்து நம்ம ஒரு புது சீரீஸா பார்க்க போறோம். கர்த்தர் கிருபையில கர்த்தர் ரொம்ப நாளா சொல்லிட்டு நான் கொஞ்சம் தள்ளி போட்டுக்கிட்டே இதை பத்தி மெடிடேட் பண்ணி இதை பத்தி யோசிச்சுக்கிட்டு, அது மட்டும் இல்ல சில டைம் இதை ஆரம்பிக்க துவங்க பயந்து கொண்டிருந்த ஒரு சீரீஸ் தான் இது. என்னன்னு பாத்தீங்கன்னா ஆயத்தப்படு அப்படின்னு தான். ஸோ கெட் ப்ரிப்பேர்ட் ஆர் பி ப்ரிப்பேர்ட் ஆர் ஆயத்தப்படு. எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா for the coming of Christ. This series is not about ஏசப்பா இப்படி வர போறாரு, the seven seals or seven seals இல்ல என்னென்ன சயின்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த சீரீஸ்ல நம்ம ரொம்ப டீப்பா பார்க்க போறது இல்லை. ஓகே, ஏன்னா அதுக்காக அநேகர் எஃபர்ட் எடுத்து they are teaching us from the book of Revelation. and ரெவலேஷன்றதை விட பைபிள்ல இருந்து என்னென்ன சயின்ஸ் இருக்கு, எப்படி ஆண்டவர் வர போகிறாரு, என்னென்ன நடக்குது உலகத்துல, பைபிள சொல்லியிருக்கிறது என்னென்னலாம் உலகத்துல நடக்குதுன்றத சுட்டி காட்டுறதுக்கு அநேகர் ஆண்டவர் எழுப்பியிருக்கிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். சோ இந்த சீரீஸ் அப்புறம் எதுக்கு இந்த சீரீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவன் வரப்போறாரு. கரெக்டா? ஏசு கிறிஸ்து வரப்போகிறாரு. சோ அவர் வரும்போது நம்மளை எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும்ன்றதுக்காக தான் இந்த ஒரு சீரீஸ். ஓகேவா? we know Jesus is gonna come, we know he's gonna come like this. எக்கால சத்தம் கேட்க போது அவர் இப்படி வரப்போறதுலாம் தெரியும். பட் are we prepared அப்படின்றதா. few months back எனக்கு சடனா ஒரு question வந்தது என் மைண்ட்ல. என்ன நீங்க பாத்தீங்கன்னா, we are talking about second coming of Christ. okay, இப்போ யூடியூப் சேனல் இருக்கட்டும், நிறைய சபைகள்ல இருக்கட்டும், நிறைய ஃபெலோஷிப்ஸ்ல இருக்கட்டும், செகண்ட் கம்மிங் ஆஃப் கிரைஸ்ட பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க. எஸ், அது பத்தின இன்ஃபர்மேஷன் நமக்குள்ள போயிட்டே இருக்கு, which is very good. but at the same time are we getting serious about it? அதை பத்தி நம்ம சீரியஸ் ஆகி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோமா? இந்த உலகத்தோட ப்ரெஷரை நம்ம ரொம்ப பெருசா யோசிக்கிறோம். கரெக்டா? அது ஃபினான்ஷியல் ப்ரெஷரா இருக்கட்டும், ஒர்க் ப்ரெஷரா இருக்கட்டும், மினிஸ்ட்ரியில இருக்கிற ப்ரெஷரா இருக்கட்டும், ஃபேமிலி ப்ரெஷரா இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம ரொம்ப யோசிக்கிறோம். இதெல்லாம் நம்ம ரொம்ப மைண்டுக்கு எடுத்துக்கிறோம். இல்ல நம்ம இதை சம்பாதிக்கணும், இதை நம்ம செய்யணும். இல்ல அது மட்டும் இல்ல, மினிஸ்ட்ரியில நம்ம நெக்ஸ்ட் நம்ம இப்படி பண்ணணும், இதெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோமே தவிர, இண்டிவிஜுவலா என் ஆத்மா கர்த்தர் வரும்போது ரெடியா இருக்கா, என் ஆத்மா எடுத்துக்கொள்ளப்படுமான்றதை நம்ம யோசிக்கிறோமான்றது சடனா ஒரு நாள் எனக்கு ஒரு ட்ரிகர் வார்னிங் மாதிரி இருந்தது. ஸோ இதெல்லாம் நான் யோசிச்சு கொண்டு இருக்கும்போது தான் ஆண்டவர் இந்த ஒரு சீரீஸை பத்தி பேசினாரு. let us prepare ourselves. okay, so எப்படி நம்ம ப்ரிப்பேர் ஆக போறோம்னா, the Holy Spirit is going to guide me and he is going to guide you. ஓகேவா? it is not going to be me. அப்படி கிடையாது. ஆவியான தேவன் நம்ம எல்லாரையும் அவர் என்ன பண்ண போறாரு? நடத்த போகிறாரு, கைட் பண்ண போகிறாரு. ஓகே, so இன்றைக்கு கூட if you don't believe in the second coming of Christ, awake. ஓகே, எழுந்துடுங்க. அந்த அந்த மாயிலிருந்து எழுந்துடுங்க. ஜீசஸ் திரும்ப வரப்போகிறார். ஓகே, ராஜாவாக வரப்போகிறார். அவர் நம்மளை எடுத்துக்கொள்ள போகிறார். அண்ட் இட்ஸ் கோனா பி த பியூட்டிஃபுல் திங். ஓகே, நிறைய பேர் செகண்ட் கம்மிங்னா பயப்படுறோம். பட் ஆக்சுவலி நம்ம ஏசப்பா வராருன்னு நம்ம சந்தோஷப்படணும். நம்மளுக்குள்ள ஏன் பயம் வந்து? பிகாஸ் we are not prepared அப்படின்ட்டு. ஏன்னா எனக்குள்ளுமே அந்த பயம் இருக்கு. அதனாலதான் நான் சொல்றேன் அவ்வளோ. ஓகேவா? ஸோ let us pray. இது வெறும் நம்ம வார்த்தையை காதுல கேட்காம let us pray and let us put into action to prepare ourselves அப்படின்றது தான். ஓகே, let us all pray. இப்போ இந்த சீரீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஜெபிப்போம். ஓ தேங்க்யூ ஃபாதர் லார்ட். அப்பா, இந்த நாளுக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா, எங்களை நீர் ஆண்டவரே உம்முடைய மனவாட்டியாக தேர்ந்தெடுத்து கிருபைக்காக நன்றி தகப்பனே. இயேசுவே, நீர் வரப்போகிறீர் அல்லவா ஆண்டவரே ராஜா. இயேசப்பா, நீர் வரும்போது ஆண்டவரே நாங்க இந்த பூமியில விடப்பட்டவர்களா இருக்கக்கூடாது தகப்பனே. இயேசப்பா, எங்களோட ஆத்மாக்களை நீர் ஆண்டவரே ராஜா. அப்பா, you prepare us Lord, you prepare our souls. அப்பா ஆண்டவரே, நாங்க எந்த இடத்துலயும் அப்பா பாவத்துல விழுந்து அப்படியே கிடந்த ஆண்டவரே ராஜா, ஐயோ நான் உங்களை பார்க்கணும்ன்ற அந்த ஒரு விஷயத்த நாங்க மறந்துடக்கூடாது ஆண்டவரே ராஜா. இப்போ நாங்க எந்தெந்த இடத்துலலாம் விழுந்து கிடக்குறோமோ அப்பா, எழுமை எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஜெபம் குறைவா இருந்தா ஜெபிக்க உதவி செய்யுங்க அப்பா. வேதம் வாசிக்க உதவி செய்யுங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் மேல ஆண்டவரே ராஜா ஏசப்பா, உம்மை விட்டு தூரம் போயிருக்கிற அநேகர் இங்க இருக்கிறாங்க ஆண்டவரே ராஜா ஏசப்பா. I pray for them that they will return back
டு யூ ஆண்டவரே ராஜா. ஏதோ உலகத்தின் பிரச்சனைனால ஆண்டவரே ராஜா உண்மை விட்டு விலகி இருக்கலாம், ஏன் இப்படி நடந்திருக்குன்னு சாக்கு போக்கு சொல்லி விலகி இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு வலி வேதனையில விலகி இருக்கலாம். பட் ஆண்டவரே let them know that it is not worth it ஆண்டவரே. அந்த வலி வேதனை எல்லாம் உங்களை விட்டு தூரமாகும் அளவுக்கு அது வந்து இட்ஸ் நாட் worth it என்றது அவங்களுக்கு தெரியட்டும் தகப்பனே. இப்பொழுது கூட ஆவியான தேவனை எங்களை ஆளுகை எடுத்து கொள்வீராக. என்னையும் சரி, பார்க்குற ஒருத்தவங்களையும் சரி ஆளுகை எடுத்துக்கொள்ளுங்க. ஹெல்ப் us to get prepared for the coming of Christ. நாங்க ஆயத்தப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன். ஆமென் ஆமென். ஓகே, ஸோ நான் இந்த சீரீஸ் எதை பற்றின்றதை நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ நம்ம வி ஆர் கெட்டிங் ப்ரிப்பேர், நம்மளை ஆயத்தப்படுத்திக்கிறோம் ஏசப்பா வர்றதுக்காக. ஓகே, அது எப்படி? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் யோசிச்சு பாருங்களேன். ஒரு பிரைட் வந்து கல்யாணத்துக்கு அவளை வந்து எப்படி ஆயத்தப்படுத்திப்பா, எப்படி அவளை ப்ரிப்பேர் பண்ணிப்பா? நாளைக்கு கல்யாணம், இன்னைக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ண மாட்டா. அவளுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு தெரிஞ்சாங்கன்னா அன்னிலேருந்தே ஷில் ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் ஹர் செல்ஃப். கரெக்டா? ஸோ இங்க நம்மளும் வி ஆர் கால்ட் த பிரைட் ஆஃப் கிரைஸ்ட். நம்ம ஏசப்பாவோட மனவாட்டி என்று அழைக்கப்படுறோங்க. ஓகே, ஸோ நம்மளும் நம்மளை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இந்த பூமிக்குரிய ஒரு கல்யாணத்துக்கே எல்லாரும் அந்த அளவுக்கு ப்ரிப்பேர் ஆகிறப்போ நம்ம ஏசு நம்மளை வந்து எடுத்துக்கொள்ள வர போகிறாரு. ஏசப்பா இஸ் கோனா கம் டவுன் ஆஸ் அ க்ரூம். ஓகேவா? ஒரு மணவாளன் தன் மணவாட்டிக்காக வரப்போறாரு. அப்போ நம்ம எல்லாரும் நம்மளை எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஓகே, இங்க வந்து டசன் ஒன்லி ஏசப்பா வரப்போறாருன்னா இஸ் நாட் ஒன்லி கம்மிங் ஃபார் யூனோ பிரைடுனா உடனே எல்லாரும் வந்து ஓகே விமன் மட்டும்தான் போல இல்லை. இந்த இடத்துல தேவன் வந்து நம்ம எல்லாருமே தேவனோட பிரைட், மென் அண்ட் விமன். ஓகே, ஸோ அவர் நமக்காக வரப்போகிறாரு. ஓகே, ஸோ லெட் us all read this verse, okay, from Revelation 19:7 and 8. Let us be glad and rejoice and give him glory, for the marriage of the Lamb has come, and his wife has made herself ready. And to her it was granted to be arrayed in fine linen, clean and bright, for the fine linen is the righteous acts of the saint. தமிழ்ல வாசிக்கலாமா? வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7-8 வரைக்கும். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவும், ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். ஓகே, தமிழ்ல என்ன சொல்லுது? தன்னோட மனைவி அவரோட மனைவி தன்னை ஆயத்த பண்ணினாள். ஓகே, இதுல இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா his wife made herself ready அப்படின்னு இருக்கு. அடுத்த அதோட கண்டினியூவேஷன். என்று சொல்ல கேட்டேன், சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. ஓகே, ஸோ நம்ம இந்த வசனங்களை நீங்க வந்து டைசெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டே லெட் அஸ் பி கிளாட் அண்ட் ரிஜாய்ஸ். ஓகே, ஒரு கல்யாணம்னா சந்தோஷம் இருக்கும். ஓகே, என்ன சொல்ல, ஒரு ரிஜாய்சிங் மூமெண்ட் இருக்கும். களி கூர்ந்து சந்தோஷப்பட்டு அப்படி ஒரு செலிப்ரேஷன் போல இந்த இடத்துல சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, மேரேஜ் ஆஃப் த லாம் ஹஸ் கம், ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்துதான். அந்த இடத்துல ஒரு எப்படி சொல்ல, ஒரு ஹாப்பி மூமெண்ட் மாதிரி அந்த இடத்துல சொல்றாங்க. அண்ட் his wife has made herself ready. என்னது? ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். ஓகே, ஸோ நம்மளும் வந்து நம்மளை நம்ம ஆயத்தம் பண்ணணும். ஓகே, we should prepare ourselves. நம்ம ஆயத்தப்படணும். ஓகே, பாவத்தின் சம்பளம் மரணம். அவர் நம்மளுக்காக ஆல்ரெடி சிலுவையில அறையப்பட்டு நம்மளுக்காக அந்த ஒரு பாவத்தின் சம்பளத்தை அவர் வந்து கட்டிட்டாருதான். நம்மள அவர் புது மனுஷியா மாத்திருக்காரு. ஓகே, நம்ம திரும்ப பழைய வைகளுக்கு போகும்போது, திரும்ப பாவத்துல விழும்போது, திரும்ப அந்த ஒரு சைக்கிள் வந்துடுங்க. பாவத்தின் சம்பளம் மரணம். There is a danger for us not to enter into the kingdom of God because of our sins that we commit after our salvation. ஸோ இதை பத்தி தான் இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம வந்து ஏசப்பா வர போகிறாரு, அவர் நம்மளை எடுத்துக்கொள்ள போறாருன்னு ஒரு சில பேர் சந்தோஷமா இருப்பாங்க. சில பேர் வந்து நான் எவ்வளவுதான் பாவம் செஞ்சாலும் அவர் கிருபையினால நான் மன்னிக்கப்பட்டுருவேன், நான் எப்படியோ எடுத்துக்கொள்ளப்பட்டுருவேன்ற மாதிரி இருப்பாங்க. பட் நோ, நம்ம பாவம் செய்தோம்னா அதுக்கான கான்சிக்வன்ஸ் ஃபேஸ் பண்ணணும். இன்னைக்கு நீங்க பாவத்துல விழுந்திருக்கிறீங்கன்னா ask the Lord to forgive you and ஒப்புரவாயிடுங்க. திரும்ப அதை செய்யாதீங்க. ஏன்னா நீங்க ரட்சிக்கப்பட்டு திரும்ப துணிகரமா செய்யும் போது ஒண்ணு தேவனை நீங்க மீண்டும் வந்து அவமதிக்கிறீங்க. அண்ட்
திரும்ப அந்த இன்னொரு சைக்கிளுக்கு நீங்க போறீங்க, பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற சைக்கிள். ஓகே, ஸோ பட் டுடே it's not late. If you go are sorry to the Lord before his coming, it's not late. Go are sorry to the Lord and repent. He will definitely forgive you, and he'll start everything newly. Okay, நம்ம எல்லாருமே தேவனோட மனவாட்டிங்க. ஆண்டவருக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம். இதுல ஃபர்ஸ்டே என்ன இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கோம், தேவன் கொடுத்திருக்கிற அந்த ரட்சிப்புன்ற பரிசை, அந்த நீதியின் வஸ்திரத்தை நம்ம பரிசுத்த குலைச்சல் ஆக்கக்கூடாது. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி டு பி டாக்கிங் டு யூ அபவுட் திஸ். அண்ட் இது உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தான். நானும் இந்த நீதியின் வஸ்திரத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்கக்கூடாது, பாவத்தை திரும்ப விழுந்து தேவனை விட்டு விலகக்கூடாது. ஸோ நீங்களும் நானும் இல்லை let us all journey together to prepare ourselves before it is too late. ஆண்டவரோட வருகை தாமதமானால் நம்ம அடுத்த எபிசோட்ல நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் கோனா பி a weekly episode. சண்டே 12 AM இது போஸ்ட் பண்ணப்படும். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, we are all God's bride, Jesus is bride. and அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற அந்த கிஃப்ட்ஸ், ஓகே, அந்த வஸ்திரத்தை நம்ம பரிசுத்த குலைச்சல் ஆக்கவே கூடாது. ரைச்சியஸ் ஆன அந்த வஸ்திரத்தை, சுத்தமும் பிரகாசமுமான கிளீன் அண்ட் பிரைட்டான வஸ்திரத்தை நம்ம என்ன பண்ணிட்டு கூடாது, மாசுபடுத்திட கூடாது. நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். Jesus, we thank you for this beautiful day. அப்பா ஆண்டவரே, கோடான கோடி ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த கிருபையின் பரிசுக்காக நன்றி ஆண்டவரே. எந்த இடத்துலயும் ஆண்டவரே அப்பா நாங்க பரிசுத்த குலைச்சல் எங்களை ஆக்காத படிக்க ஆண்டவரே ராஜா, நாங்க மாசு நிறைந்தவங்களா இல்லாத படிக்கு பிழையற்ற வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. நீர் வர்றதுக்காக நாங்க காத்து கொண்டிருக்கிறோம் ராஜா. அப்பா அதற்கு முன்னாடி இந்த பூமியில வாழும்போது அப்பா நாங்க பாவத்தின் பிள்ளைகளா மாறிடாம ராஜா, இந்த பூமியில இருக்கும்போது உன்னோட உப்பாக வெளிச்சமாக இருக்க உதவி செய்வீராக. Lord help us, Father, Lord help us, Holy Spirit. நீங்க எங்க எல்லாருக்கும் உதவி செய்வீரா. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன். ஆமென். Amen. God bless you. Have a great day.